நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் இன்றைய தலைப்புச் செய்திகள். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கண்காணிக்க சென்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையூறு. நிறைவுகான் சுகாதார சேவை ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக 3 மாகாணங்களுக்கான சுகாதார சேவைகள் பாதிப்பு. வேலியகொடை நவனுகே வீதி மீள் நிர்மாணம். காணாமல் போன வெள்ளை நாகம் மிருக காட்சி சாலைக்கு வாயிலுக்கு அருகில் இருந்து கண்டெடுப்பு. பொருளாதாரம் மற்றும் தேசிய சந்தை முகாமைத்துவம் சிறு குழுவினர் வசமிருப்பதால் நுகர்வோருக்கும் வர்த்தகர்களுக்கும் பாதிப்பு. வர்த்தக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன கருத்து. இவை உட்பட மேலும் பல உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் ஜெப்ரி மற்றும் தாரணி. நன்றி த்ரிஷானோ. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிடுவதற்கு உள்ளே செல்ல முற்பட்ட போது அது வெற்றியளிக்கவில்லை. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சூழவிருந்த குழுவினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தமையாலேயே அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிடுவதற்கு தனியார் பஸ் ஒன்றில் அங்கு சென்றிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு குழுமியிருந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததோடு உயர் அதிகாரிகள் சிலர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு முற்பட்டனர். இங்கு என்ன செய்ய முற்படுகின்றார்கள்? எமது ஜனநாயகத்தில் மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? குண்டர் குழு ஒன்றை இங்கு அழைத்து போலீசாரும் அவர்களுடன் இணைந்து செயற்படுகின்றனர். இதுதான் இங்குள்ள ஜனநாயகம். ₹86 எரிபொருள் இறக்குமதி செய்ய முடியும். சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் அதைவிடவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய முடியும். இங்கு சுத்திகரிக்கப்படுகின்ற எரிபொருளை ₹162 ஏன் விற்பனை செய்கின்றனர்? இந்த பிரச்சனை குறித்து கதைக்கின்றோம். இங்கு சுவையாற்றும் ஊழியர்கள் மக்களை சுழற்றுகின்றவர்கள் தான் வேலை செய்கின்றனர். ₹162 விற்பனை செய்கின்ற எரிபொருளை ₹86 வரை குறைக்க முடியும் அல்லவா? அதுதான் பிரச்சனை. பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒருவரின் வரப்பிரசாதங்களை யாராலும் மீற முடியாது. இந்த விடயத்தில் நாம் பின்னிற்கப் போவதில்லை, முன்னோக்கி செல்வோம். உள்ளே இருப்பவர்களுக்கு என்று செய்வதற்கு வேலை ஒன்றுமில்லை. என்று எரிபொருள் சுத்திகரிப்பு இடம்பெறுவதில்லை. அதனால் தான் இவர்கள் இங்கு வந்து தடங்களை ஏற்படுத்திக் கொண்டு கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கின்ற இயந்திரங்கள் செயற்படுவதில்லை. அதனால் அவர்கள் இங்கே இருக்கின்றனர். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்செல்ல முற்பட்ட போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை ஐக்கிய தேசிய கட்சியினர் காலத்துக்கு காலம் துண்டு துண்டாக உடைத்தனர். 2003ஆம் ஆண்டு அங்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியின் குழுவினர் இவர்களுள் இருந்தமையால் நாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இவர்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை துண்டு துண்டாக உடைத்து விற்கின்றனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறித்து கதைப்பதற்கு இந்த குழுவினருக்கு எந்த உரிமையும் இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறித்து கதைப்பதற்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமாயின் இலங்கை சுதந்திர ஊழியர் சங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள தயார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டமையால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறினர்.
ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் மாத்தளை விமான நிலையம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்த போதும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். නමුත් අද එතන යම්කිසි ආරක්ෂක ප්‍රශ්නයක් තිබ්බොත් ඒ වෙනුවෙන් උන්ට කාලයක් අවශ්‍යයි කියන එකයි කිව්වේ. නමුත් දැන් මෙතන චෝදනාවක් තියෙනවා යම් පිරිසක් බස් වලින් ගෙනල්ලා ඉවර වෙලා මෙතන රඳවලා තිබිලා විරෝධතාවක් පළ කළා සහ මේ පිරිසට බාධා කළා කියන චෝදනාවක් තියෙනවා. ඒ චෝදනාව හොයලා බලන්න වෙයි. ඔබතුමා ඒ පිළිබඳව දැනුවත් නැහැ. නෑ චෝදනාවක් තියෙනවා කියන්නේ සෝදස් කළා. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. அவ்வாறு தேர்தல் சுமை ஒன்றை சுமத்தவில்லை. எமது அமைப்பு மிகவும் பலமானது. அந்த பலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லை, வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. அதன் காரணமாக நாம் தொடர்ந்தும் அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறோம். கல்வியின் பின்னர் தமக்கு தொழில் இல்லை என்று இளைஞர் யுவதிகள் கூறுவதாக இருந்தால் இந்த நாட்டில் யாருக்கு நன்மை கிட்டுகிறது? எனவே யார் இந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் சந்தர்ப்பம் வழங்குவர்? கிராமங்களில் சாதாரண தரம் மற்றும் உயர்தரம் சித்தி பெற்றவர்கள் தற்போது தொழில் கேட்பதில்லை. இன்னும் 5 வருடங்கள் செல்லும் போது அவர்களுக்கு இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் செல்வதற்கு இடம் உள்ளது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டம் என்று சீர்குலைந்துள்ளது. இந்த தேர்தல் எவ்வாறு நடைபெறும் என்பதில் பிரச்சனை உள்ளது. அரசியல் அழுத்தம் மற்றும் ஆட்கொலை செய்யும் அரசியலாக மாறுமாக இருந்தால் அதனை எவ்வாறு எதிர்நோக்குவது என்பதனை சிந்திக்க வேண்டும். யாழ்ப்பாணம் காரைநகர் ஊரி பிரதேசத்தில் 11 வயதான சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பிலான சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். யாழ்ப்பாணம் காரைநகர் ஊரி பிரதேசத்தில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமியின் உடல்நிலை தற்போது தேறி வருவதாகவும் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான முயற்சிகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். குறித்த சிறுமி வழங்கியுள்ள வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். குறித்த சிறுமி சந்தேக நபரின் அடையாளங்களை தமக்கு கூறியுள்ளதாகவும் காரைநகரை அண்மித்த பகுதியில் உள்ள கடற்படை முகாம் ஒன்றில் சந்தேக நபரை தேடுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனினும் இதுவரை சந்தேக நபரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். எனினும் இதுவரை சந்தேக நபரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு போலீசார் தமது ஒத்துழைப்புகளை கோரினால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசலவர்ண குலசூரிய தெரிவித்தார். இந்த துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டில் கடற்படை வீரர் ஒருவர் தொடர்பு பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தமக்கு அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். எனினும் அந்த சந்தேக நபர் யார் என அறிவிக்கப்படவில்லை எனவும் கடற்படை ஊடக பேச்சாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை சம்பவம் இடம்பெற்றுள்ள காரைநகர் ஊரி பிரதேசத்திற்கு இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். குறித்த சிறுமியின் உறவினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்த சம்பவங்களை பார்க்கும்போது இங்குரிய மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? உடனடியாக அரசாங்கம் சனத்தில் மிக்க
இடங்களில் அவர்கள் போட்டிருக்கும் முகாம்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் பீதியில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இந்த கொட்டில் குடிசைகளில் வசிக்கின்றார்கள். அவர்களுக்கு கொட்டிலுக்கு நிச்சயம் மின்சாரம் கொடுக்கப்பட முடியாது. இப்படியான இடங்களைத்தான் அவர்கள் தேடி திரிந்து அவர்களை பயப்படுத்தி தங்களுடைய கைவரிசைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருந்து நடந்து மிக நீண்ட தூரம் பாடசாலைக்கு சென்று வர வேண்டிய பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய கடற்படையினர் செய்த உதவி என்னவென்றால் அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த உதவியினைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை அரசாங்கம் இவர்களை இந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலம்தான் இந்த மக்கள் குறைஞ்சபட்சம் மாணவர்கள் பயமில்லாமல் நிம்மதியாக அவர்கள் பாடசாலை போய் வர முடியும். இன்னும் ஒரு முறை இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையின் எப்பாகத்திலும் நடக்கக்கூடாது. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கடற்படையினர் மீது அவர் முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. ஒரு மனித குலத்துக்கு எதிராக, மனித நாகரிகத்துக்கு எதிராக தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அடாத்தான காட்டுமிராண்டித்தனமான இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் கண்டிப்பதோடு மட்டும் நிற்கவில்லை, இந்த இனத்தை காப்பதற்காக நாங்கள் எல்லோருமே இறங்கி போராட வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக யதார்த்தமானது. வடமாகாண கல்வி அமைப்பின் மீளாய்வு 2013-2014 பரிந்துரைகளை நூலுருவாக்கி கையளிக்கும் நிகழ்வு யாழ் வேம்படி மகளிர் உயர் பாடசாலையில் இன்று இடம்பெற்றது. வடமாகாண கல்வி அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட வடமாகாண கல்வி முறைமை மீளாய்வு அறிக்கையை இன்று சம்பிரதாயபூர்வமாக வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரஸ்ரீயிடம் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கையளித்தார். யாழ் வேம்படி மகளிர் உயர் பாடசாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசா தலைமை தாங்கினார். தமிழர்களின் நன்னாளான ஆடி பிறப்பன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோர் ஆடிக்கோள் காட்டுவதற்காக பானையில் பயிர் இட்டு நிகழ்வை ஆரம்பித்தனர். இந்த நிகழ்வில் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், வேம்படி மகளிர் உயர் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதிலும் கூட ஒரு பாரிய வேறுபாடு காணப்படுகின்றது. போர்த்துகீசர்களோ ஒல்லாந்தர்களோ எமது வணக்கத்திற்குரிய இடங்களை இடித்து தரைமட்டமாக்கிய போதிலும் ஏதோ ஒரு அடையாளத்தை அந்த இடத்தில் விட்டு வைத்தனர் என்பதை அறிய முடிகின்றது. உதாரணமாக சாவகச்சேரியில் அவர்களால் இடிக்கப்பட்ட வாரிவனேஸ்வரர் சிவனாலயத்தின் தீர்த்த கிணறு சேதமாக்கப்படாது அதே இடத்தில் விட்டு வைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரிகாமத்தில் அழிக்கப்படும் ஆலயங்கள் இருந்த இடமே அடையாளம் கண்டறிய முடியாதபடி திட்டமிட்ட வகையில் அழிப்பு செயல்கள் இடம்பெற்று வருகின்றன என்பதை நாம் அவதானிக்கலாம். வரிகாமத்தின் வடபகுதி மக்கள் நூற்றாண்டு காலம் தொடர்ந்து தமது சொந்த நிலங்களை எட்டி பார்க்க முடியாத நிலையில் நாம் வடக்கின் மாகாண ஆட்சிக்கூடம் ஏறியுள்ளோம். யாழ் மண்டைத்தீவு பிரதேச வைத்தியசாலை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், மாவை சேனாதிராஜா, எஸ் ஸ்ரீதரன் மற்றும் இ சரவணபவன் ஆகியோருடன் வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம், வடமாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 3 நிபுணர்களை நியமித்துள்ளார். இந்த மூவரடங்கிய நிபுணர் குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி சர் டெஸ்மண்ட் டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர ஜனாதிபதி சட்டத்தரணி சர் ஜெஃப்ரி நைஸ் மற்றும் பேராசிரியர் டேவிட் கிரேன் ஆகியோரும் இந்த ஆணைக்குழுவிற்கு ஆலோசனைகளை வழங்க உள்ளனர். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய ஜனாதிபதியால் ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இன்னும் சில உள்நாட்டுச் செய்திகள். திருகோணமலை மட்கோ பகுதியில் காணாமற் போன 1.5 வயது ஆண் குழந்தை நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது.
வீட்டிற்கு முன்னால் நேற்று மாலை குழந்தை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மீட்கப்பட்ட குழந்தை திருகோணமலை பொது வைத்தியசாலையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். குறித்த குழந்தை கடந்த 9ஆம் தேதி காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குழந்தையுடன் வர்த்தக நிலையத்திற்கு சென்று வீடு திரும்பும் வழியில் முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் குழந்தையை கடத்தி சென்றதாக குழந்தையின் தாய் குறிப்பிடுகின்றார். ஒரு 8:30 மணி வரைக்கும் ஆட்டா சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அப்போ என்ன ரோட்டார் ஆட்டா போட்டுனா நாங்களும் பேச வீட்டுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் எல்லாம் குலைக்க தொடங்கத்தான் வாசலில் கேட் வாசலில் பிள்ளைய கொண்டு போட்டு உடனே போயிட்டு இப்போ மற்ற கடைசி தங்கச்சி தான் வெளியே ஃபோன் பேசின தங்க தான் கண்டு பிள்ளைய தூக்கிட்டு வரா ஏண்ட பிள்ளை எனக்கு மதிக்க எல்லாம் போயிட்டு அந்த பிள்ளை இருந்த கோலத்தை பார்த்து அதோட இந்த எங்களோட மஜ்ஜிக்கரை பிள்ளான் தூக்கிட்டு ஓடி வந்து பிள்ளைய பார்த்து அதுக்கப்புறம் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். அப்புறம் போலீஸு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதோட அதுக்கப்புறம் பிள்ளைக்கு நல்ல சரியான காய்ச்சலும் சளியும் சரியான அப்புறம் உடுப்பு மாதிரி உடனே இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போலீஸால கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. குழந்தை காணாமல் போனமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த விடயத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என குற்றம் சாட்டப்பட்ட மற்றைய நபர் தெரிவிக்கின்றார். நான் 5 வருஷ காலமாக இந்த பள்ளியில் தலைவராக இருக்கிறேன். இவங்களோட செயல்பாடு சரியில்லை. இதை நான் ஏற்கனவே அவங்களுக்கு அறிவிச்சும் அவங்க கூடாத நடத்தையின் காரணத்தினாலும் நாங்கள் பள்ளியில் கூப்பிட்டு விசாரித்தோம். அதுல இருந்து 3 கேஸ் எங்கிற மேல போட்டிருக்கு. அந்த கேஸ் 8ஆம் தேதி நடந்துச்சு. 9ஆம் தேதி புள்ளவங்களை அவங்க மறைச்சி வச்சுட்டு என்னை நான் எடுத்ததாக பச்சி எடுத்ததாக அவங்க புகார் செஞ்சாங்க. அன்றைக்கு 8 மணில இருந்து நான் 12 மணி வரைக்கும் கோர்ட்ஸ்ல இருந்ததுனால நான் இன்றைக்கு வெளியே இருக்கிறேன். ஆனா பச்சியுடைய ஆதாரம் இல்லாததுனால பச்சி இன்றைக்கு ரிமாண்ட் பண்ணிருக்கு 14 நாள். இந்த சம்பவம் குறித்து திருகோணமலை தலைமையக போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் இப்தார் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட முஸ்லிம் மக்களின் ஏற்பாட்டில் சமூக சமய நல்லிணக்கத்திற்கான இஃப்தார் நிகழ்வு எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் வர்த்தக கைத்தொழில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக், வடமாகாண சபை உறுப்பினர்களான ஆர் இந்திரராஜா, எம் தியாகராஜா, எம் ஜெயதிலக, வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கே அகிலேந்திரன் மற்றும் ஜனாதிபதியின் இணைப்பாளர் சிவநாதன் கிஷோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த இஃப்தார் நிகழ்வில் இந்து, பௌத்த, கிறிஸ்தவ மத குருமார்களும் கலந்து சிறப்பித்தமை விசேட அம்சமாகும். இதன்போது சிறப்பு உரைகள் இடம்பெற்றதுடன் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபருக்கு நினைவு பரிசில் ஒன்றும் வழங்கப்பட்டது. இதேவேளை இனங்களுக்கிடையில் நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த இஃப்தார் நிகழ்வு ஒன்று செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நீதிபதிகள், உலமாக்கள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிறைவுகான் சுகாதார சபை ஊழியர்கள் 3 மாவட்டங்களில் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு நாளை காலை 8 மணிக்கு நிறைவடைய உள்ளது. 8 வருடங்களாக பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட 6 விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஊவா, வடமேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களில் நிறைவுகான் சுகாதார ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஊவா, சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் 75 வைத்தியசாலைகளில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை முடிவிற்கு வந்தது. இன்று மேல், தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் 21 ஆதார வைத்தியசாலைகளிலும் 62 மாவட்ட வைத்தியசாலைகளிலும் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் சோய்சா, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை, பாணாந்துறை, கேதுமதி வைத்தியசாலை மற்றும் பேராதனை விசேட சிறுவர் வைத்தியசாலை என்பவற்றில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. தேசிய வைத்தியசாலையின் நிறைவுகான் மருத்துவ சேவைக்கு உட்பட்ட 300க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவதனால் ரசாயன கூட பிரிவு, கதிரியக்க பிரிவு உள்ளிட்ட சில பிரிவுகளின் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. அத்துடன் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மாதாந்த சிகிச்சை பிரிவுகளிலும் இன்று மருந்துகள் விநியோகிக்கப்படவில்லை. இதன் மூலம் வைத்தியசாலைக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்ப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். ரசாயன கூட சபை மற்றும் கதிரியக்க சபை என்பவற்றை தனியார் பிரிவினால் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோன்று வெளிநோயாளர்களுக்கு ஒசுசல மூலம் மருந்துகளை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். நிறைவுக்கான மருத்துவ சேவையின் 200 பேர் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் களுபோவில வைத்தியசாலையின் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டன. கதிரியக்க பிரிவு, வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட பல சேவைகளும் இதனால் பாதிக்கப்பட்டன. கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையிலும் 250 ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் வெளிநோயாளர் பிரிவில் மருந்துகளை வழங்க ஒரு பகுதி திறக்கப்பட்டிருந்தது.
கதிரியக்க சேவை உள்ளிட்ட ரசாயன கூட சேவைகள் வெளிப்புறத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷெல்டன் பெரேரா கூறினார். பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மாத்தறை வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர். வைத்தியசாலையில் சுமார் 150 ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். நிறைவுகாண் சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. கண்டி வைத்தியசாலையின் நாளாந்த செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டன. வைத்தியசாலையின் சுமார் 250 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கண்டி வைத்தியசாலையின் நோயாளர்களுக்கு அரச ஒசுசலம் மூலம் மருந்து விநியோகிக்கப்பட்டது. அதன் காரணமாக அங்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். வெளிநோயாளர் பிரிவில் நோயாளர்களுக்கு வெளியில் இருந்து மருந்துகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். விசேட பரிசோதனைகளின் போது விசேட வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய ரசாயன கூடமூடாக பெற்றுக்கொள்ள உள்ளோம். அரசாங்க மருந்து ரசாயன கூட சங்கம், மருந்தாளர்களின் சங்கம், கதிரியக்க தொழில்நுட்ப சங்கம் உள்ளிட்ட நிறைவுகாண் மருத்துவ சேவையுடன் தொடர்புபட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இதுகுறித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பில் தீர்மானம் ஒன்றிற்கு வரவுள்ளன. இதன் காரணமாக அதிக அளவிலான நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை நாம் அறிந்துள்ளோம். சுகாதார அதிகாரிகளை இதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் 2 வாரங்களுக்கு முன்னரே நாம் சுகாதார அமைச்சருக்கு அறிவித்துள்ளோம். எனினும் அவர்கள் எந்த தயார் நிலையையும் வெளியிடவில்லை. எனவே இந்த பணி பகிஷ்கரிப்பு மூலம் இதற்கு தீர்வு ஒன்றை எதிர்பார்க்கிறோம். நாடு பூராகவும் இதனை முன்னெடுக்க உள்ளோம். பண்டரவளை நகரில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்களும் மாணவர்களும் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குளவிக்கோட்டுக்கு இலக்கான 14 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 12 மாணவிகளும் 2 ஆசிரியர்களும் அடங்குவதாக பண்டாரவளை வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி கூறினார். இவர்கள் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். பாடசாலை வளாகத்திலிருந்து குளவிக்கூடுகள் கடும் காற்று மற்றும் வெப்பம் காரணமாக கலைந்துள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார். காணாமற் போயிருந்த வெள்ளை நாகம் உரைக்குள் கட்டப்பட்ட நிலையில் தெஹிவளை மிருகக்காட்சி சாலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வெள்ளை நாகத்தினை தெஹிவளை போலீசார் நீதிமன்றத்தினூடாக மீண்டும் மிருகக்காட்சி சாலைக்கு இன்று பிற்பகல் ஒப்படைத்தனர். குறித்த வெள்ளைநாகம் கடந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போயுள்ளது. இந்த வெள்ளைநாகம் சிலரால் பணத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது. எவரேனும் நாகத்தை மீண்டும் மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். மிருகக்காட்சி சாலையில் பறவைகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிலையத்திற்கு காலை வருகை தந்து பிரதான பாதையின் ஓரத்தில் உரை ஒன்று காணப்பட்டது. காலை 8 மணி அளவில் குறித்த உரைக்குள் என்ன இருக்கின்றது என்று அருகில் சென்று பார்த்தேன். இது தொடர்பில் பிரதான நுழைவாயிலில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிவித்தேன். தெஹிவளை போலீசார் வந்து இதனை பாரமிடத்தனர். உரையை அவிழ்த்து பார்த்த போது உள்ளிருந்து வெள்ளை நாகம் ஒன்று வெளியே வந்தது. இந்த மிருகக்காட்சி சாலையில் இருந்த வெள்ளைநாகம் பெறுமதியற்ற நிலையில் வழிபாட்டிற்காக அதிகமானவர்கள் விலைக்கு வாங்குவதற்காக விசாரித்துள்ளனர். வெள்ளைநாகம் காணாமற் போன சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பற்ற இடத்தில் இருந்ததாகவும் அந்த இடத்திற்கு அனுமதியுள்ள சில வேலையாட்கள் மாத்திரமே செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொடர்பாடல் அமைச்சர் மேர்வின் சில்வாவிற்கும் வர்த்தகர்களுக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பாலிகுட நகரசபைக்குட்பட்ட நவனுகே வீதியை புனரமைப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. வீதியில் உள்ள தொழிற்சாலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வீதியில் பயணிக்க முடியாது. நீங்கள் பாலியகுடியில் வாழ்கிறீர்கள். நீங்கள் இதனை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் 2 மாதம் அவகாசம் தருகிறேன். இல்லாபடி நான் வீதியை மூடுவேன். யார் கோபித்தாலும் பரவாயில்லை. உங்களிடம் ஏதாவது யோசனைகள் இருப்பின் எனக்கு கூறுங்கள். நீங்கள் இதற்காக 5 மில்லியன் ரூபாய் வழங்க வேண்டும். இல்லாவிடின் வீதியை மூடுவேன். இந்த வீதியை புனரமைக்க 20 மில்லியன் ரூபாய் செலவாகும்.
මේ අපි ඒ ඇෂුරන්ස් එක තමයි මේ ලෑන්ඩ් එක ගත්තී. මේක අලි හැෂද ෆස්ට් ක්ලාස් පාරක් දින එක. ඔක මොකක්ද ඒක ඇග්‍රීමන්ට් එකක් නෙමෙයි. මේ නගර සභාව වකීල දෙන්නේ. ඒක නිසා මම அது என்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லவா? இந்த நகர சபையின் பொறுப்பு மர்வின் சில்வாவிற்கே உள்ளது. எனவே நீங்கள் 2 ஒன்றுக்கு இணங்கியே ஆக வேண்டும். புத்தளம் மாவட்டம் சிலாபம் பிரதேச சபைக்குட்பட்ட ஜாயவீம கிராமத்தில் வடிகாலும் வீதியும் சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றார்கள். புத்தளம் மாவட்டம் சிலாபம் ஜாயவீம கிராமத்தில் உள்ள வடிகான்களும் வீதியும் சேதமடைந்து காணப்படுவதால் மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்ள பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். கிராமத்தின் வடிகான்கள் கடந்த பல நாட்களாக சுத்தப்படுத்தாமல் இருப்பதனால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக பிரதேச மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த வடிகால் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தண்ணீர் விட்டாலும் தண்ணீர் போவும் இல்லை. மழை காலங்களில் வெள்ள நீர் சொன்னால் தண்ணீர் நிறைய போய் கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால மழை இல்லாத காலங்களில் அப்படியே தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கும். இதேவேளை கிராமத்தில் உள்ள வீதியும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் இதனால் தமது அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடுகின்றனர். இதனை தவிர கிராமத்தின் பல வீதிகளும் வடிகான்களும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது என்று எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களிடம் மக்கள் முறையிட்ட போதும் இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். கல்ல பார்த்தா விளங்கும். கிட்டத்தட்ட ஒரு மந்திரி ஒன்று வந்து 20 வருஷத்துக்கு முதல்ல வந்து தான் இந்த தார் இந்த ரோட்டை போட்டு தந்து அதுக்கு மேல சந்தை கேட்க வராங்க. நாங்க செஞ்சு தாரோம், இதை செஞ்சு தாரோம், அதை செஞ்சு தாரோம், காண செஞ்சு தாரோம். இந்த கான்கள் கூடி நாம சல்லி போட்டு செஞ்சதுதான் இந்த காணெல்லாம். தமது வீதிகளை புனரமைத்து வடிகான்களை சுத்தப்படுத்த சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். ஜாயவீம கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஊவா மாகாண சபை தேர்தல் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். මොනරාගලයි බදුල්ලයි විතරයි ලංකාවේ තියෙන්නේ. மொனராகலையில் நிலப்பரப்பு அதிகமானது எனினும் மற்றையதில் சனத்தொகை அதிகமாகும். மாகாண சபை சட்டத்தின் பின்னர் எமக்கு அதிகாரம் கிடைக்கின்றது. 3A பிரிவின்படி 40,000 பேருக்கு ஒரு உறுப்பினர் தெரிவு செய்யப்படுவார். அதே போன்று A பிரிவில் அனைத்து 1000 கிலோமீட்டர் பரப்பரப்புக்கும் ஒரு உறுப்பினர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் கணக்கு பார்த்தால் 40க்கு 23 ஆகும். எனவே 32க்கு எவ்வாறு கணக்கு பார்ப்பது? 23ஐ 32ஆல் பெருக்கி 40ஆல் பிரிக்க வேண்டும். அதாவது 18 மற்றும் 14 ஆகவே அமையும். ஏதாவது ஒரு முறையில் ஜனாதிபதி இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 42 என்று கூறினால் என்னால் அந்த எண்ணிக்கையை வழங்க முடியும். இல்லாவிடின் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் என்னால் அந்த தொகையை வழங்க முடியும். எவருடைய அழுத்தமும் இன்றையே இதனை செய்துள்ளேன். මම මේක කරලා තියෙන්නේ කාගේවත් බලපෑමක් නැතුව. பதுளை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாற்றமடைவது தொடர்பில் சிலர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். නෝනේ ගරු විරිශ්චකාරතුමන්ලා විසින් පමණයි. මං කොහොමද අදහසක් දක්වන්නේ? அடிப்படை உரிமை மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதற்கான தீர்ப்பை நீதிபதியை வழங்க வேண்டும். எனவே நான் எவ்வாறு எனது கருத்தை வெளியிட முடியும்? நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் சட்டத்தை மாற்றுவர். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் அவ்வாறு செயற்பட வேண்டும். ஊவா மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட உள்ள திகதி தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் இங்கு கருத்து தெரிவித்தார். අගෝස්තු මාසේ ඡන්දෙ තියන්න බෑ. හේතුව නාම යෝජනා ඉදිරියෙන් කවදද? ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடாத்த முடியாது. ஏனென்றால் 6ஆம் தேதியே வேட்புமனு கோரும் நடவடிக்கை நிறைவடையும். அதன் பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் 5 வாரங்களுக்கு எம்மால் தேர்தல் நடாத்த முடியாது. ஆகவே செப்டம்பர் மாத இறுதியிலே தேர்தலை நடாத்த வேண்டும். சனிக்கிழமை ஒன்றிலே தேர்தல் நடைபெறும். නිකුත් කිරීමේ කටයුතු කරන්නේ බදුල්ලෙන්. அரிசி வகைகள் பலவற்றின் நிர்ணய விலையை விட உயர்வாக விற்க வேண்டிய நிலை காணப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். 66 ரூபாய் சில்லறை விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட 1 கிலோகிராம் நாட்டரிசி தற்போது 72 ரூபாவாக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய நிர்ணய விலைக்கு அமைவாக 1 கிலோகிராம் வெள்ளை நாட்டரிசியின் விற்பனை விலை 68 ரூபாவாகும். நாட்டின் பிரதான நெல் உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையமாக உள்ள மரதகமுள்ள நெல் விற்பனை நிலையத்தில் அரிசி வகைகள் சிலவற்றின் மொத்த விலை அரசாங்கத்தின் சில்லறை விலையை விட உயர்ந்துள்ளதாக நாங்கள் மேற்கொண்ட விஜயத்தின் போது தெரியவந்தது. மொத்த வர்த்தக நிலையங்களில் இவ்வாறான நிலை காணப்படுகின்ற போதிலும் சில்லறை வர்த்தக நிலையங்களில் அரிசி என்ன விலைக்கு விற்கப்படுகின்றது என்பது தொடர்பாக ஆராய்ந்தோம். மொத்த விற்பனை விலையை நிர்ணயிக்காது சில்லறை விலையை நிர்ணயிப்பது நடைமுறை சாத்தியமற்றது என சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்தனர்.
பொருளாதார மற்றும் சந்தை முகாமைத்துவ அதிகாரம் சிறு தரப்பினர் வசமே தங்கியிருப்பதன் மூலம் நுகர்வோரும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்திரா ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். வர்த்தகங்களை ஒன்றிணைத்தல் மற்றும் பொறுப்பேற்றல் தொடர்பில் பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் பிரதிபலிப்பாளர் நாயகத்திற்கு கடிதம் ஒன்றின் மூலம் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் எதிர்பாருங்கள். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 425 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா 9 விக்கெட்டுகளை இழந்து 455 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. இதனை அடுத்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை விக்கெட் இழப்பின்றி 30 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. காலியில் நடைபெறும் இந்த போட்டியில் 5 விக்கெட் இழப்புக்கு 268 ஓட்டங்களுடன் தென்னாப்பிரிக்கா அதன் முதல் இன்னிங்ஸை இன்று தொடர்ந்தது. குவிண்டன் டி காக் 17 ஓட்டங்களுடனும் டேல் ஸ்டெயின் ஓட்டமின்றியும் இன்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். இன்றைய தினம் முதல் விக்கெட்டாக டேல் ஸ்டெயின் 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய குவிண்டன் டி காக் தனது முதல் டெஸ்ட் அரைச்சதத்தை கடந்து 51 ஓட்டங்களை பெற்றார். பின் வரிசையில் அபாரமாக துடுப்படுத்தாடிய JP டுமினி தனது 4வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். Melbourne, Wellington, Port Elizabeth, now goal. A second 100 to JP Duminy in his last 3 test matches. So a good... மோனி மோக்கல் 22 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்கா அதன் முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தது. பந்து வீச்சில் டீல்ருவான் பெரேரா 4 விக்கெட்டுகளையும் சுரங்கல் அக்மால் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனை அடுத்து தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை சார்பாக உப்புல் தரங்க மற்றும் கௌசால் சில்வா ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியது. உப்புல் தரங்க 20 ஓட்டங்களுடனும் கௌசால் சில்வா 8 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.